ஓம் சாந்தி 13/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். சிவ பகவானே பிரம்மா பாபா உடல்ல அவதரிச்சு நமக்கு ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மெல்லாம் இறை மாணவர்கள். இன்னைக்கு பாபா பகவான் நமக்காக என்ன சொல்றார், நம்ம அப்பா நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மெல்லாம் ஆத்மாக்கள், பரமாத்மாவுடைய குழந்தைகள். இப்போ அப்பாவை நினைக்கணும், தந்தையை நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நினைவின் மூலமாக தான் பாவங்களே அழியும் என்று இந்த மந்திரத்தை அனைவருக்கும் முதலில் மிக ஆழமாக உறுதியாக ஆக்குங்கள் சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைச்சாதான் நம்மளோட பாவம் அழியும். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிறது போல அவரோட சேர்ந்து அவரை மாதிரியே நம்ம மாறிட்டு வருவோம். அவர் ஃபாரஸ்நாத், எப்பவுமே அவர் எவர் பியூரா இருக்கிறாரு, எப்பயுமே அவர் வைரமா ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் கூட சேரும் போது, அவர் நினைக்கும் போது நம்மளோட பாவம்லாம் அழிஞ்சிரும். இந்த மந்திரத்தை எல்லாருக்குமே முதல்ல ஆழமா புரிய வைங்க, மிக ஆழமா உறுதியா ஆக்குங்கள் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இதனாலதான் முழு உலகமுமே இப்ப பாவத்துல இருந்து வெளியே வர முடியும். நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுக்கிறோமோ அது தலை மீது இருக்காது, எல்லாமே இப்ப அழியணும்னா ஒரு பாபாவை நினைக்கிறத தவிர வேற வழியே இல்லை சொல்லி சொல்றாரு. கேள்வி: எந்த உண்மையான சேவையை இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. இப்போ உலகத்துல யாரோ என்னென்னமோ சேவையெல்லாம் செய்கிறாங்க. சோஷியல் சர்வீஸ், அன்னதானம், வஸ்திரதானம், அப்புறம் ஒன்று முடியாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறது, எங்கேயாவது சாலை ஓரம் படுத்துருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு கூட்டு ஆதரவு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய சேவைகள் செய்கிறாங்க. ஆனால் நம்ம உண்மையான சேவை செய்கிறோம். எந்த உண்மையான சேவை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பதில்: எந்த பாரதம் பத்திதமாக ஆகியிருக்கின்றதோ அதனை பாவனமாக ஆக்குவது. பாருங்க, எது உண்மையான சேவைனா, எந்த பாரதம் தூய்மையற்றதா இருந்ததோ அதை தூய்மையா ஆக்குறது, இதுதான் உண்மையான சேவையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கின்றீர்கள் என்று மக்கள் கேட்கின்றனர். இப்ப நம்மளை கேக்குறாங்க, நீங்க பிரம்மா குமாரிகள்னு ஒரு இயக்கம் இருக்கு, இதுல என்னதான் நீங்க செய்றீங்க, நீங்க என்ன சேவை செய்றீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றோம், அதன் மூலம் பாரதம் இரட்டை கிரீடம் உடையதாக ஆகிவிடும் என்று நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நாங்க ஸ்ரீமத் படி நடந்து, ஒரு இறைவனுடைய வழிபடி நடந்து பாரதத்திற்கு ஆன்மீக சேவையை செய்கிறோம், அதன் மூலமாக பாரதமே இரட்டை கிரீடமா ஆகிடுது சொல்லி நீங்க சொல்லுங்க. எந்த பாரதத்துல அமைதி சுகம் இருந்ததோ அதனை நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி சொல்லுங்க. ஒரு காலத்துல பாரதம் அமைதியா சுகம் நிறைஞ்சதா இருந்தது, செல்வ செழிப்போட இருந்தது, அது மாதிரி பாரதத்தை திரும்பவும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. முதலாவது பாடம் என்னவெனில், குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணருங்கள், அதாவது மன்மனா பவ. இது சமஸ்கிருத வார்த்தையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க உள்ள வந்தோடனே நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னா, நம்ம ஆத்மான்னு உணர்றது. நம்ம இந்த தேகம் கிடையாது, நான் ஆத்மா, நெற்றி பூர்வத்துல இருக்கிற ஆத்மா, பல பிரிவுகள் கடந்து இந்த உடல்ல நடிச்சு வந்திருக்கேன். என்னுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா. இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம். கடைசி பாடமும் அதே தான். அதை தான் பாபா உணர சொல்றாரு. அது மன்மனா பவன்றதை உணருங்க. மனதினால் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஆனா இந்த மன்மனாபவன்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தையை சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்கின்ற போது முதலில் அவர்களுக்கு அல்லாவை பற்றி கூற வேண்டும். நம்ம என்ன சேவை பண்ணாலும் சரி, வெளியில போயிட்டு நம்ம கண்காட்சியில புரிய வைக்கும் போது, இல்லை சென்டருக்கு யாராவது வராங்கன்னா புரிய வைக்கும் போது முதல்ல எல்லாருக்குமே நம்ம அல்லாவை பற்றி கூற வேண்டும். கடவுளை பத்தி ரொம்ப ஊர்ஜிதமா, இவர் தான் கடவுள், இவர் இந்த மாதிரி புள்ளியா இருக்கிறாரு, இவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு, அவரோட தொழில் என்ன, அவருடைய உருவம் என்ன, அவர் எப்படி இருக்கிறாருன்றத நல்லா புரிய வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் வந்தாலும் அவர்களை சிவபாபாவின் சித்திரத்துக்கு முன்பு அழைத்து செல்ல வேண்டும். இப்ப நம்ம கிட்ட பாபா ஒளி புள்ளியா ஒரு சித்திரம் இருக்குல்ல, அவர் சிவபாபாவுடைய சித்திரம், அதுக்கு முன்னாடி கொண்டு போங்க, எல்லாரையும் கூட்டு போங்க. மற்ற சித்திரங்களின் முன்பு அல்ல. எடுத்த உடனே மற்ற சித்திரங்களுக்கு முன்னாடி கூட்டு போகாதீங்க. ஃபர்ஸ்ட் பாபாவுடைய ஒளி புள்ளி சிவபாபாவுடைய சித்திரத்துக்கு முன்னாடி கூட்டு போங்க. ஏன்னா எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது முதல் ஆத்மான்னு புரிய வச்சு பரமாத்மா யாருன்ட்டு புரிய வைக்கிறது. அதனால ஃபர்ஸ்ட் தந்தையின் அறிமுகத்தை கரெக்டா கொடுங்கன்றாரு. முதலில் தந்தையின் சித்திரத்திற்கு முன்பு அழைத்து சென்று தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுவதாக அவர்களுக்கு கூற வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன்,
நம்ம போய் கூட்டிட்டு போய் என்னென்னத்தையும் சொல்லி அவங்கள குழப்பிட்டு அவங்க கேட்குற கேள்வியில் நம்மளும் குழம்பி போகிறதுக்கு பாபா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்ன புரிய வைக்கணும்னா, பாபாவோட சித்திரத்தை கொண்டு போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்கள ஆத்மான்னு உணர வச்சு கடவுளை நினைவு செய்யுங்க. இவர் தான் கடவுள், இவர் தான் சிவபாபா, இவருக்கு புள்ளியாக இருக்கிறாரு, இவர் அப்பா, நம்ம ஆத்மாவுடைய அப்பா அப்படின்னு புரிய வச்சு அவரை நினைங்க, நினைச்சா பாவம் அழிஞ்சிரும்ட்டு அவரே சொல்கிறாரு. தந்தை கூறுவதாக அவர்களுக்கு கூற வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சுப்ரீம் தந்தையாகவும் இருக்கின்றேன், சுப்ரீம் ஆசிரியராகவும் இருக்கின்றேன், சுப்ரீம் குருவாகவும் இருக்கின்றேன் சொல்லி பாபா சொல்றாரு. கடவுள் நமக்கு சுப்ரீம் தந்தை, எல்லா தந்தைக்கெல்லாம் தந்தை அவர். நம்ம சரீரத்துடைய அப்பா இருக்கிறார்ல, அவருக்கு கூட அப்பா அவர் தான். உலகத்துக்கே அப்பா அவர் தான். சுப்ரீம் தந்தையா இருக்கிறாரு, சுப்ரீம் ஆசிரியரா இருக்கிறாரு, சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறாரு. அனைவருக்கும் இந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும். அங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். கடவுளுடைய அறிமுகம். தன்னை ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் என்னை நினைவு செய்யுங்கள், ஏனெனில் பத்தித்தமாக ஆகியிருக்கும் நீங்கள் மீண்டும் பாவனமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. முக்கியமானதே ஆத்மான்னு புரிஞ்சு கடவுளை நினைக்கணும். ஏன்னா நம்ம தூய்மையற்றவங்களா இருக்கிறோம்னு சொல்லி புரிய வைக்கிறார் பாபா. இப்போ தூய்மையானவங்களா ஆகணும். இந்த பாடத்தில் அனைத்து விஷயங்களுமே வந்து விடுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே இவ்வாறு செய்வது கிடையாது. ஆனா எல்லாரும் இந்த மாதிரி புரிய வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி புரிய வச்சாதான் நிறைய பேருக்கு புரியும்னு சொல்லி சொல்றாரு. பாபா கூறுகின்றார், முதலில் சிவபாபாவின் சித்திரத்துக்கு மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும். இவர் எல்லையற்ற பாபா ஆவார், என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால் கவலைகள் நீங்கிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சித்திரத்துக்கு முன்னாடி கூட்டு போய் அவரை நினைக்க சொல்றாருன்ட்டு சொல்லுங்க. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பல பிறவி எடுத்து வந்திருக்கோம். நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கவலையெல்லாம் போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நினைவு செய்து செய்து தூய்மையான உலகிற்கு சென்று விட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் அவரை நினைக்கிறாங்களோ, நினைச்சு என்ன ஆயிடுவாங்க, பரந்தாமத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கவலையெல்லாம் அவங்களுக்கு போயிடும். இப்ப முழு உலகத்துக்குமே இந்த செய்தி தான் நம்ம கொடுக்கணுன்றாரு. இந்த பாடத்தை குறைந்தது 3 நிமிடத்திற்காவது அடிக்கடி உறுதி செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆத்மா பரமாத்மா பாடத்தை டெய்லியுமே ஒரு 3 நிமிஷமாவது உறுதி செய்யணும். நான் ஆத்மா, நான் இங்க நடிக்க வந்திருக்கேன், நான் அப்பா, என்னுடைய அப்பா பரந்தாமத்துல பரம்பிதா பரமாத்மா சிவன். இந்த பாடத்தை உறுதி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தேனா, பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், படைப்புகளுக்கு படைப்பாளியாகவும் இருக்கின்றார், படைப்புகளின் முதல் இடைக்கடையை அறிந்தவராகவும் இருக்கின்றார், ஏனெனில் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாகவும் இருக்கின்றார். நீங்க உங்களை நீங்களே உறுதி செய்யுங்க. நான் பாபாவை நினைவு செஞ்சேனா, 3 நிமிடத்துக்காவது அடிக்கடி உறுதி செய்யணும். நான் பாபாவை நினைவு செய்தேனா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணினே இருக்கணும், நான் பாபாவை நினைக்கிறேனா. ஏன்னா பாபா தந்தையாகவும் இருக்கிறாரு, படைப்புகளுக்கு படைப்பாளியாகவும் இருக்கிறாரு, படைப்புகளின் முதல் இடைக்கடையை அறிந்தவராகவும் இருக்கிறார். ஏனெனில் மனித சிருஷ்டியின் விதையாகவே யார் இருக்கிறது, விதை ரூபமாவே பகவான் தான் இருக்கிறாரு. ஒரு மரத்தினுடைய விதை, இந்த மாங்காய் மரத்தினுடைய விதை, மாவிதை இருக்கிற மாதிரி இந்த மனித சிருஷ்டியோடைய விதை கடவுள் தான். அவர்ல இருந்து தான் நம்மளாம் வந்திருக்கிறோம். அப்ப விதை ரூபமா இருக்கிற அவரை நினைக்கணும். முதல்ல இந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். எல்லாருக்கும் இதை புரிய வச்சு நம்பிக்கை ஏற்படுத்துங்கன்றாரு. தந்தையை நினைவு செய்கின்றீர்களா சொல்லி கேளுங்க. இந்த ஞானத்தை பாபா தான் கொடுக்கின்றார். இந்த ஞானம் யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுள் தான் ஆசிரியரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நாமும் பாபாவிடம் தான் இந்த ஞானத்தை அடைகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. அதனை உங்களுக்கும் கொடுக்கின்றோம் இப்படிலாம் சொல்லி புரிய வைங்க. நாங்க கூட இந்த ஞானம் எங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆசிரியரா கடவுளே தான் சொல்லி கொடுக்குறாரு. அதை உங்களுக்கும் சொல்லித்தரோம் சொல்லுங்க. முதலில் இந்த மந்திரத்தை பக்காவாகி ஆக்க வேண்டும். இந்த மந்திரம் மன்மனாபவ, இந்த மந்திரத்தை பக்காவா ஆக்கணும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றார். நம்ம ஆத்மான்னு உணர்ந்து கடவுளை நினைச்சாலே போதும், நம்ம ஆஸ்திகரா ஆயிடுவோம், ஆஸ்தி அடைஞ்சிருவோம், செல்வந்தர்களா ஆயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. இதனை பற்றியே புரிய வைக்க வேண்டும். இதையே புரிய வைங்க. ரொம்ப நேரம் இதையே புரிய வைக்கங்க. எது வரைக்கும் இதை புரிந்து கொள்ளவே இல்லையோ அது வரைக்கும் கால்கள் முன்னேறவே கூடாது சொல்லி சொல்றாரு பாருங்க. இதை புரிஞ்சுக்கலன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போவாதீங்க. இந்த பாயிண்ட்டை பக்காவா புரிய வைங்க. யார் வந்தாலும் சரி, ஆத்மான்னு தந்தையை புரிஞ்சுக்கிறாங்களா, நிச்சய புத்தி இருக்குதா, அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்துக்கே நீங்க போய் புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் சிருஷ்டி சக்கரம், ஏராளமான ஞானம்லாம் இருக்கு.
இருக்குது இல்லையா, பாபா கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் அடுத்தடுத்து 7 நாள் கோர்ஸில் 7 நாளும் நமக்கு பாடங்கள் இருக்குது. அதில் முதல் பாடம் ஆத்மா பரமாத்மா. ஃபஸ்ட்டு அதை புரிய வச்சுக்கிங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் நீங்கள் வந்து அடுத்த விஷயத்துக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய சித்திரங்கள் 2 அல்லது 4 இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த மாதிரி பாபா பற்றி சொல்லக்கூடிய சித்திரங்கள் ஓவியம் வந்து 2 இல்லை 4 வச்சுக்கோங்கன்றாரு. ஆக இதனை நல்ல முறையில் புரிய வைப்பதன் மூலம் நம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது அவர்களது புத்தியில் வந்துவிடும் சொல்லி சொல்றார். இப்போ நீங்க எந்த அளவுக்கு புரிய வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆத்மா வர்றவங்க, சென்டருக்குள்ளார வர்றவங்க, கண்காட்சியில் வர்றவங்களுக்கு புரியணும். நான் வந்து ஆத்மா, இப்போ பாபாவை நினைக்கணும், அவர் சர்வ சக்திவான், அவரை நினைச்சா எனக்கு பாவம் போயிடும் அப்படின்னு அவங்க புத்தியில வரணும்னு சொல்லி சொல்றாரு. வந்துரும்னு சொல்றாரு. தந்தையின் மகிமை தெளிவாக இருக்கின்றது. அவரோட மகிமை தான் அந்த சித்திரத்திலே இருக்கு இல்லையா. அவர் ஞான கடல், துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர், அவர் லிபரேட்டர், பாவங்களை நீக்கி நமக்கு புண்ணியாத்மாவா மாத்துறவர், சுகக்கடல், ஆனந்த கடல்ன்ட்டு எவ்வளோ மகிமை இருக்குது. சிவபகவானுக்கு தான் எல்லாமே இருக்குது இல்லையா. முதலில் இதனை கண்டிப்பாக புரிய வைக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பாடமே இதுதான். இதை தவிர மற்ற பாடங்களுக்கு போகாதீங்க. தன்னை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யணும். தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள் சொல்லணும். இந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. நான் சீக்கியனா இருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், இதெல்லாம் மறந்துடுங்க. இதெல்லாம் தேகத்தினுடைய தர்மங்கள். ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. ஆத்மா சரீரம் விட்டா என்ன ஆகும்? இப்பயே போய் வேற எங்கேயா பிறந்தா வேற தர்மத்துல கூட பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஆத்மா, நமக்கு எந்த தேக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இவைகளை விட்டு ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. முதலில் இந்த முக்கிய விஷயத்தை புத்தியில் உட்கார வையுங்கள் சொல்லி சொல்றாங்க. அந்த தந்தை தான் தூய்மை, சுகம், சாந்திக்கான ஆசையை கொடுக்கக்கூடியவர். நமக்கு இவ்வளோ நாள் நம்ம வந்து கஷ்டத்துல இருந்தோம், துக்கத்துல இருந்தோம் இல்லையா. ஆனா இந்த கடவுளால மட்டும்தான் நமக்கு தூய்மை, சுகம், சாந்தியினுடைய ஆசையை கொடுக்க முடியும்னு சொல்லி புரிய வைங்க. பாபா தான் நடத்தைகளை மாற்றக்கூடியவர். நம்மளுடைய நடத்தைகள் அசுரத்தனமா இருக்குல்ல, நம்மளை யாராலையும் திருத்த முடியாது. பாபா தான் வந்து இறைவனே வந்து தான் நடத்தைகளை மாற்றக்கூடியவர். ஆக மிக அவசியமான இந்த முதல் பாடத்தை நல்ல முறையில பக்காவாக ஆக்குவதில்லை என்ற எண்ணம் பாபாவிற்கு வருகின்றது சொல்லி சொல்றாரு. இப்போ கடவுள் மேலேருந்து பார்க்குறாரு. நிறைய குழந்தைகள் இந்த முதல் பாடத்தை சரியாக புரிய வைக்க மாட்டாங்க. பிகேஸுமே சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த அளவுக்கு இதனை புரிய வைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு புத்தியில் நினைவு இருக்கும் சொல்லி பாபா சொல்கிறாங்க. இந்த முதல் பாடம் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வது. இது வந்து ரொம்ப பக்காவாக புரிய வைக்கணும். அந்த எப்படி பாபா நினைவோட நீங்க சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தையும் ஆன்மீகமா இருக்கும்போது அவங்களுக்கு அப்படியே எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்குள்ளார ஒரு புல்லரிக்கும். ஏன்னா அவங்க ஆத்மான்ற உணர்வு வரும், நம்மளுடைய அப்பா தான் கடவுள்ன்ற உணர்வு வரணும். அந்த மாதிரி நீங்க புரிய வைக்கும் போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தியில நினைவு இருக்கும். வீட்டுக்கு போனாலும் இவங்க ஏதோ சொன்னாங்களே, அது எனக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது, எனக்கு ஏதோ ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் அறிமுகம் கொடுப்பதில் 5 நிமிடங்கள் ஆனாலும் சரி கடந்து விடவே கூடாது சொல்லி சொல்றாரு. பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் 5 நிமிஷம் ஆனாலும் பொறுமையா சொல்லி புரிய வைங்க. அந்த விஷயத்துல இருந்து அடுத்த விஷயத்துக்கு போகாதீங்கன்றாரு. மிகவும் ருசியுடன், ஆர்வத்துடன் தந்தையின் அறிமுகத்தை கேட்பார்கள். நீங்க எந்த அளவுக்கு பகவானுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ, பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்களோ, அவங்க ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையின் இந்த சித்திரம் முக்கியமானதாகும். முக்கியமானதே சிவபாபாவுடைய சித்திரம். முழு வரிசையும் இந்த சித்திரத்தின் முன்புதான் இருக்க வேண்டும். யார் வந்தாலும் சரி வரிசையா கியூ மாதிரி அந்த பாபாவுடைய சித்திரம் முன்னாடி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கரெக்டா புரிய வைங்க. பாபாவுடைய அறிமுகம் கொடுங்க. தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. முழு உலகத்துக்குமே இது தெரியணும். இது யார் கடவுள், அவர் தான் வந்து ஸ்தாபனை செய்யறாரு, அவர் தான் படைப்பு கர்த்தா, சிருஷ்டிகர்த்தா, இது எல்லாமே அவருடைய அறிமுகத்தை எல்லாருக்குமே போய் சேரன்றாரு. பிறகு இந்த சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்பது படைப்புகளின் ஞானமாகும். ஃபர்ஸ்ட் பகவானுடைய அறிமுகம், அடுத்தது அவருடைய படைப்பு, இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பது படைப்புகளின் ஞானமாகும் சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய படைப்போடைய ஞானம். நம்மளாம் எப்படி வந்து இங்கே நாடகம் நடிக்கிறோம், இந்த சிருஷ்டி சக்கரம் எத்தனை பாகம், இதெல்லாம் வந்து புரிய வைக்கலாம். மசாலா போட்டு கிண்டி ஒரேடியாக நேர்த்தியானதாக ஆக்குகின்றோம் அல்லவா. பாருங்க, நம்ம ஞானத்தை சொல்லும் போது
எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் மசாலா போட்டு கிண்டி கிண்டி அப்படியே சூப்பராக ஆக்குறாங்கல்ல ஒரு டிஷ்ஷு செய்யும் போது, மசாலாலாம் போடும்போது அது ஒரு டேஸ்ட் ஏறுது இல்லையா, அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்றாரு. நீங்கள் ஈஸ்வரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள், நம்ம ஈஸ்வரிய குலத்தை சார்ந்தவங்க, ஆகவே ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் நல்ல முறையில் புத்தியில் உட்கார வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நீங்க புரிய வைக்கிறீங்கன்னா அது அவங்களுக்கு மறந்தே போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு புத்தியில உட்கார வைக்கணும். ஏனெனில் தந்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் அனைவரும் செல்வமற்றவர்களாகி விட்டனர் சொல்லி சொல்றாரு. கடவுளை மறந்து அனாதை ஆயிட்டாங்க. அனாதை ஆனதுனால நாஸ்திகரா ஆயிட்டாங்க. அப்ப அவங்க ஆஸ்தி இழந்ததுனால ஏழையா இருக்கிறாங்க, செல்வமற்றவர்களாகி விட்டனர் சொல்லி சொல்றாரு. பாபா எப்ப தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க கையில செல்வம் வந்துகிட்டே இருக்கும். பாபா சுப்ரீம் தந்தையாக இருக்கின்றார், சுப்ரீம் ஆசிரியராக, சுப்ரீம் குருவாக இருக்கின்றார் என்ற அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். மூன்றையும் கூறுவதன் மூலம் சர்வ வியாபி என்ற விஷயம் புத்தியிலிருந்து நீங்கிவிடும். கடவுள் எங்கும் இருக்கிறாரு, அங்க கல்லுலும் இருக்கிறாரு, முள்ளிலும் இருக்கிறாருன்ற ஞானம் எப்போ போகும்னா, கடவுளே தான் நமக்கு தந்தையா இருக்கிறாரு, அவரே தான் பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு, அவரு தான் குருவா இருக்கிறாரு, அவரை நம்ம தேடணும், அவர் வந்துட்டாரு, அவர் இங்கேயே இல்லை, எங்கேயோ இருந்து வந்திருக்கிறாரு, பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு, அவர் வேற நம்ம வேற அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணும் போதுதான், கடவுளே எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாருன்ட்டு நினைக்கும் போதுதான் அவங்களுக்கு அந்த சர்வ வியாபின்ற ஞானம் புத்தியிலிருந்து போகின்றாரு. இதனை முதலில் புத்தியில் அமர செய்யுங்கள். ஏன்னா நம்ம கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, பக்தி மார்க்கத்துல நிறைய நிறைய சித்திரங்களை வழிபட்டு எல்லாமே கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாத்துலயும் கடவுளை தேடிட்டு இருந்தோம் இல்லையா, கல்லுல முள்ள, சாதாரண ஒரு கோயில் போனா ஒரு சிலையை பார்த்து அதுதான் கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்ப எல்லாருமே அந்த மாதிரிதான் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்க புரிய வைங்க, கடவுள் சர்வ வியாபி இல்ல, அவர் வந்திருக்கிறாரு, பாடம் எடுக்கிறாரு, அவரு வேற நம்ம வேற, அவரு நம்மளுடைய அப்பா, அவர் நினைச்சா நம்ம பாவம் போயிடும். இதை முதல்ல புத்தியில அமர செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்யும் போதுதான் நீங்கள் பத்தியிலிருந்து பாவனமாக, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முடியும் சொல்லி புரிய வைங்க. தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இப்ப அவர் நினைக்க நினைக்க தெய்வீக குணங்கள் நமக்கு தாரணையாகும் சொல்றாரு. சதோ பிரதானமாக வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் நினைவை ஏற்படுத்துவீர்கள். உங்க சென்டருக்கு வந்தாலே வர்றவங்களுக்கு பாபாவுடைய நினைவு ஏற்படும்ன்றாரு. அதில் குழந்தைகளாகிய உங்களுக்கும் நன்மை இருக்கின்றது. வர்றவங்கெல்லாம் பாபாவை நினைக்கும் போது அந்த வாயுமண்டலமே தூய்மையா இருக்கும், அப்போ வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும், அதுதான் உங்களுக்கும் நன்மைன்னு சொல்லி சொல்றாரு. நீங்களும் மன்மனாபாவாக இருப்பீர்கள். நீங்களும் அப்பதான் பாபாவுடைய நினைவுல இருப்பீங்க. அவங்களுக்கு அறிமுகம் கொடுத்து கொடுத்து நீங்களும் பாபா நினைக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தூதுவர்கள் எனில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தானே இறை தூதுவர்கள், உங்க மூலமா தானே இறை செய்தியை கொடுக்குறோம், உலகம் ஃபுல்லா கொடுக்குறோம். நீங்க தான் தூதுவர்கள்னா நீங்க தான் கடவுளுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். ஏன்னா கடவுள் யாருன்னு உங்களுக்கு தானே தெரியும். கடவுள் எந்த உடல்ல வந்திருக்கிறாரு, அவர் எப்படி வந்திருக்கிறாரு, நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்ட்டு உங்களுக்கு தானே குழந்தைகளே தெரியும். நீங்க தான் போய் அறிமுகத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாபா எனக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார் என்று அறிந்தவர் ஒருவரும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல கடவுள் தான் எனக்கு அப்பா, அவரு தான் எனக்கு அப்பாவா இருக்கிறாரு, ஆசிரியரா இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாருன்ட்டு யாருக்குமே தெரியாது சொல்லி சொல்றாரு. தந்தையின் அறிமுகத்தை கேட்பதன் மூலம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவர் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, உலகத்துல இருக்கிறவங்க இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா, நீங்க சொல்றது உண்மையா, கடவுளே எனக்கு அப்பாவா இருக்கிறாரா, அவரு தான் எனக்கு எல்லாமாவும் இருக்கிறாரா, அவரு தான் இப்ப பாடம் எடுக்கிறாரா, அவரோட அறிமுகத்தை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா அவரை தேடிட்டு இருக்கிறவங்க, தாகத்தோட தேடிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லி பாபா சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியம், என் ஒருவனை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும், இதனையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இப்ப நமக்கு தெரியும் சிவபகவானுடைய மகா வாக்கியம், அவரை நினைச்சா அவர் யாரு எப்படி இருக்கிறாரு அந்த மாதிரி கரெக்டா அவரை நினைவு செஞ்சோன்னா நம்ம ஆத்மானு உணர்ந்து அவரை நினைக்கும் போது நம்ம பாவம் அழிஞ்சிரும், இதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. கீதையின் கூடவே மகாபாரத யுத்தத்தையும் காண்பித்திருக்கின்றனர். கிருஷ்ணர் கீதை சொன்னாருன்னு காமிச்சு அவர் கீதையை யுத்த காலத்துல சொன்னாரு. யுத்த காலத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் அவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொந்த அண்ணன் எல்லாருமே அண்ணன்னு, அப்புறம் அந்த பீஷ்மர்லாம் பெரியப்பா, அந்த மாதிரி அவங்களையே இவரு அம்பு விட்டு அழிக்கணும்னும் போது அழுதுட்டு இருந்தார். அப்போ கிருஷ்ணர் கீதையை சொன்னதா காமிச்சிருப்பாங்க. மகாபாரதத்தை யுத்தத்தையும் காண்பித்திருக்கின்றனர். அப்ப சொல்வாரு, நம்மள ஆத்மா அழிவற்றவங்க, அந்த உடல் தான் அழியுது, ஆத்மாவுக்கு அழிவில்லை, நீ அம்பு விடுன்னு சொல்லி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. அதுலதான் அவர் ஒரு க்ஷணத்துல அந்த கீதை சொன்னதா காமிச்சிருக்காங்க. இப்போது வேறு எந்த யுத்தத்திற்கான விஷயமும் கிடையாது. பாபா சொல்றாரு, உண்மையிலே
இப்ப எந்த யுத்தத்திற்கான விஷயமே கிடையாது. தந்தையை நினைவு செய்தல் தான் உங்களது யுத்தமே இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு பாருங்க. இப்பதான் மகாபாரத போரே எதிரால இருக்குது. இப்ப நமக்கும் நமக்கும் மாயாவுக்கும் தான் மல்யுத்தம். இப்ப 5 விகாரங்களுக்கும் நமக்கும் மல்யுத்தம். நம்ம அதோடு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ கடவுள் வந்துட்டாரு. கடவுளை நினைவு செய்யும் போது மாயா வந்து நம்மளை நினைவு செய்ய விடாம பண்ணுது. அதில் தான் உங்க யுத்தமே இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. படிப்பு தனிப்பட்டதாகும். மற்றபடி முரளி படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, அது தனிப்பட்டது. மற்றபடி நினைவில் தான் யுத்தம் இருக்கின்றது. மற்றபடி பாபா நினைக்கிறதுல தான் யுத்தம் இருக்குது சொல்லி சொல்றாரு. ஏனெனில் அனைவரும் தேகாபிமானத்தில் இருக்கின்றனர். ஏன்னா பாபா நினைக்கிறது இல்லை, ஏன்னா எல்லாம் தேக உணர்வுல இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இப்போது ஆத்மா அபிமானிகளாக ஆகின்றீர்கள். ஆனால் கடவுள் டெய்லி வந்து ஆசிரியராக பாடம் எடுத்து நம்மளை ஆத்மா அபிமானியாக ஆக்குறாரு. நம்மளும் ஆத்மா அபிமானியாக ஆகிறோம்னு சொல்லி சொல்கிறார். தந்தையை நினைவு செய்யக்கூடியவர்கள் அவர் தந்தை ஆசிரியர் குருவாக இருக்கின்றார் என்பதை முதலில் பக்காவாக ஆக்குங்கள் சொல்லி சொல்கிறாரு. யாரெல்லாம் பாபா நினைக்கிறீங்களோ அவங்க மற்றவங்களுக்கு புரிய வைங்க. அவர் 3 உறவாக நமக்கு இருக்கிறாரு. தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராக இருக்கிறாரு, குருவாகவும் வந்து நமக்கு சத்தியமான குருவாக இருந்து நம்மளை அழைச்சிட்டு போவார், வழிகாட்டியாக இருக்கிறாரு. இப்போது நாம் அவர்கள் கூறுவதை கேட்பதா அல்லது நீங்கள் கூறுவதையா சொல்லி கேட்குறாங்க. குழந்தைகளே, இப்போது நீங்கள் சிரேஷ்டமாவதற்காக முழுமையான ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, அந்த பக்கம் போகாதீங்க, அந்த மாயா சொல்ற வழி. நீங்க இப்போ சிரேஷ்டமானலாம் ஆகணும்னா முழுமையான ஸ்ரீமத் படி நடக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இந்த சேவையை செய்கின்றோம். ஈஸ்வர வழிப்படி நடந்தால் உங்களது விக்ரமம் விநாசமாகிரும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த ஆன்மீக சேவையை உலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஈஸ்வரிய வழிப்படி நடந்தா பாவம் விநாசம் ஆயிடும் சொல்லி சொல்றாரு. தந்தையின் ஸ்ரீமத் என்னவெனில் என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு? முதல் ஸ்ரீமத்தை நம்ம வந்து பாபா ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை மட்டும் நினைக்கணும். மற்ற தேக தர்மங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். சிஷ்டி சக்கரத்தை பற்றி எதை புரிய வைக்கின்றோமோ அதுவும் அவரது வழிதான் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இது வந்து இத்தனை ஆண்டுகள், இதெல்லாம் யார் சொன்னது? இதெல்லாம் கடவுளே சொன்னது தான். அதை தான் நம்ம புரிய வைக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அது கூட அவருடைய வழிதான் சொல்லி சொல்றாரு. நீங்களும் தூய்மையாக ஆகி அவரை நினைவு செய்தால்தான் நான் உங்கள் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்போ நம்ம கூட தூய்மையாயிட்டு அவரை நினைச்சிட்டே இருந்தாதான் அவர் கூடவே போக முடியும். அவர் கூடவே அழைச்சிட்டு போறான்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு எல்லையற்ற ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிறாரு, சத்குருவா இருக்கிறாரு. பதித்த பாவனரே, எங்களை பாவனமாக ஆக்கி இந்த பதித்த உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அவரை அழைக்கின்றனர். எல்லாருமே கூப்பிட்டாங்க இல்லையா, பதித்த பாவனரே வாருங்கள், எங்களை தூய்மையாக்கி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க பக்தி மார்க்கத்துல. அவர்கள் உலகிய வழிகாட்டிகள், இவர் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்கெல்லாம் பாருங்க, உலகத்தினர் இருக்கிறவங்க உலகிய வழிகாட்டிகள். ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாங்க, கைடு, வாங்க அவங்கள கூட்டு போய் காசியை சுத்தி காட்டிட்டு வரேன்ட்டு கூட்டு போவாங்க. அவங்களாம் உலகிய வழிகாட்டிகள், கைடு. இவர் வந்து நமக்கு ஆன்மீக கைடா இருக்கிறாரு. பரந்தாமோ அந்த மாதிரி எல்லையற்ற விஷயத்த நமக்கு சுத்தி காட்டுறாரு. இவர் ஆன்மீக வழிகாட்டியா இருக்கிறாரு. சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார். இப்ப நமக்கு தெரியும், கடவுளே வந்து நமக்கு ஆசிரியரா புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கும் தந்தையே வந்து கூறுகின்றார், நடந்தாலும் சுற்றினாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். குழந்தைகளே, நீங்க நடந்தாலும் சரி, சுத்தினாலும் சரி, எழுந்தாலும் சரி, பாபாவை நினைவு செய்யுங்க. மற்றபடி அந்த அடயோகத்துல இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கன்ட்டுலாம் சொல்லுவாங்க தியானம் பண்றதுக்கு. அந்த மாதிரிலாம் இங்க எதுவுமே கிடையாது. சகஜ முயற்சி, சகஜ யோகி, ராஜ யோகி. உட்கார்ந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, கடவுள் நினைவுலே பாபா பாபான்னு வாயால கூட சொல்ல தேவையில்ல சொல்லியிருக்கிறாரு. மனதால நினைவு செஞ்சாலே போகும். இதில் தன்னை களைப்படைய செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. பாருங்க, இதுல போய் டென்ஷன் ஆகிறதுக்கு விஷயமே இல்லை. பாபா நினைக்கிறேன், ஐயோ பாபா நினைக்க டென்ஷன் ஆகுதுன்ட்டுலாம் நினைக்க தேவையில்ல. உட்காந்துதான் நினைவு செய்யணும். 1 மணி நேரம் உட்காரணும், சேர்லேயே உட்காந்தா இடுப்பு வலிக்குது, இதெல்லாம் உங்களுக்கு களைப்படையணும்னு அவசியமே இல்லை சொல்லி சொல்றாரு. உங்களை உட்காரவே சொல்லலையே, நீங்க நடந்துகிட்டே கூட செய்யுங்க, நடந்துகிட்டே நினைவு பண்ணுங்கன்றார் பாபா. சில நேரங்களில் குழந்தைகள் அதிகாலையில் வந்து அமர்கின்ற போது கண்டிப்பாக களைப்படைந்து விடுவதை பாபா பார்க்கின்றார். சில நேரத்தில் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறாங்க குழந்தைகள். எழுந்து வந்து அமர்கின்ற போது ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி பாபாவுக்கு தெரியுதாம். பாபா பார்க்கறாராம். டென்ஷனா ஆயிட்டு பாபா நினைக்கிறாங்களாம், களைப்பா உட்காராங்களாம். இது ஆனா பாபா சொல்றாரு, இது எளிய மார்க்கமாகும், இது ரொம்ப சகஜ மார்க்கம். ஆனா படுத்துக்கிட்டே செய்யக்கூடாது. படுத்துக்கிட்டே யோகா பண்ணா நம்ம தூங்கிடுவோம்.
உட்காந்துட்டே செய்யலாம், எல்லாம் நடந்துக்கிட்டு தூக்கம் வருதுன்னா நடந்துக்கிட்டு நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைக்கலாம். ஹடமாக அமர்ந்து விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. உட்காந்துக்கிட்டே செய்யணும்னு அவசியம் கிடையாது. சுற்றுங்கள், காரியங்கள் செய்யுங்கள், மிகவும் ருசியுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாருங்க, பாபா சொல்றாரு, அப்பாவை நினைக்க எதுக்கு கஷ்டப்பட்டு நினைக்கணும்? ரொம்ப ருசியா சந்தோஷமா நினைங்க அப்பாவை. சுத்துங்க, உங்க வேலை கூட கைகள் வேலை செய்யட்டும், ஆனா அப்பாவை நினைச்சுக்கிட்டே செய்யுங்க. உள்ளுக்குள் பாபா பாபா என்ற மகிழ்ச்சி பொங்கி எழ வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. உள்ளுக்குள்ளார அப்பா அப்பான்னு அப்படியே மகிழ்ச்சி பொங்கணும். என்னோட அப்பா வந்துட்டாரு, கடவுளே என்னுடைய அப்பா, அவரு என் கூடவே என் துணைவனா இருக்கிறாருன்ட்டு மகிழ்ச்சி பொங்கி எழணும்னு சொல்லி சொல்றாரு. நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்பவர்களுக்கு பொங்கி எழும் சொல்லி சொல்றாரு. யார் பர்மனண்டா பாபாவே சுத்தினாலும் நடந்தாலும் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அங்க நிரந்தரமா பாபா யார் நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே மகிழ்ச்சி பொங்கி எழும் சொல்லி சொல்றாரு. ரொம்ப அவங்க உள்ளுக்குள்ளார அப்படியே மகிழ்ச்சியா இருப்பாங்க, அதீந்திரிய சுகத்துல இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. புத்தி வேறு சில விஷயங்களை நினைக்கின்றதெனில் அவற்றை நீங்கி விட வேண்டும் சொல்லி சொல்றாரு. ஆனா புத்தி பாருங்க வேற எதையா விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும், அதெல்லாம் நீக்கிடுங்க, பாபா மட்டும் நினைங்க, தந்தையின் மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் அதீந்திரிய சுகத்தை அடைந்து கொண்டே இருப்பார். யார் பாபாவை விடாம நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ அவங்க அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வாங்க சொல்லி பாபா சொல்றாரு. அதீந்திரிய சுகம்னா இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகம். இந்த இந்திரியங்களால உணரப்படுற சுகம்னு இருக்கு. இந்த இந்திரியங்கள்லாம் அப்பாற்பட்ட அந்த ஆன்மீக சுகம், நானு என்னுடைய அப்பா, அது ரொம்ப அளவு கடந்த குஷி, அது ஆனந்த தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குஷி நமக்குள்ளார வரும். அதான் அதீந்திரிய சுகம். அதான் அந்த சொல்லுவாங்க அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்கணும்னா கோப கோபியரை கேளுங்க. அந்த கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அப்படியே மதிமயங்கி போய் நிற்பாங்க கோப கோபியர்கள். அதுதான் இப்ப நம்ம அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதீந்திரிய சுகம் கடவுள் நினைக்கிறது மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அது இந்திரியங்கள்லாம் அப்பாற்பட்ட சுகம். அவரை நினைக்க நினைக்க மிகுந்த அன்பு வர்றதுனால மகிழ்ச்சி பொங்கி எழுன்னு சொல்லி சொல்றாரு. எப்போது நீங்கள் தந்தையின் நினைவில் மூழ்கி விடுகின்றீர்களோ அப்போதுதான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, இந்த கடைசி பிரிவுல அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை நினைக்கும் போது, அவரோட நினைவுல மூழ்கும் போது நம்ம தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமா மீண்டும் ஆயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. பிறகு உங்களுக்கு குஷி எல்லையே இருக்காது. அதுக்கப்புறம் பாருங்க, தலைக்காலே புரியாது உங்களுக்கு. சதோ பிரதானம் ஆயிடுச்சுன்னா ஆத்மா அதோட குஷி தலைக்கேறிடுன்றாரு. எல்லையே இருக்காது, அவ்வளோ ஒரு குஷி உள்ளுக்குள்ளார இருக்குன்றாரு. இவை அனைத்து விஷயங்களின் வர்ணனை இங்குதான் ஏற்படுகின்றது. அதனால் தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியரிடம், அதாவது யாருக்கு பகவான் கற்பிக்கின்றாரோ அவர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கின்றது சொல்லி சொல்றாரு. கடவுளே பாடம் எடுக்கிறாரு, அவர் தான் முரளி வாசிக்கிறார். அவங்க கிருஷ்ணர் முரளி புல்லாங்குழல் ஊதினாரு சொல்லிட்டாங்க. இங்க சிவனே முரளியை வாசிக்கிறார். முரளின்றது ஞானம். இந்த ஞான முரளியை அவர் பிரம்மா வாய் மூலமா வாசிக்கும் போது அவருடைய குழந்தைகள், இறை மாணவர்கள் நம்ம அப்படியே அந்த அதீந்திரிய சுகத்துல மூழ்கிடுறோம். அதனால அந்த சுகத்தை கோபியர்கிட்ட, பகவானுடைய குழந்தைகள்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி பாடப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியம், என்னை நினைவு செய்யுங்கள், பாபாவின் மகிமையைத்தான் கூற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, நம்ம பாபா என்ன சொல்றாருன்னா, போயிட்டு எல்லார்ட்டையும் என்ன சொல்லணும்? ஆத்மான்னு புரிஞ்சு கடவுளை நினைங்க அப்படின்னு சொல்லணும். கடவுளுடைய மகிமையை தான் பாடணும். எங்க போனாலும் கடவுளை நினைங்க, கடவுளோட மகிமை என்ன அதை தான் சொல்லணும். சத்கதிக்கான ஆஸ்தி ஒரு பாபாவிடமிருந்து தான் கிடைக்கின்றது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி கிடைக்குது, நல்ல வழி நமக்கு கிடைக்குது சொல்லி புரிய வைங்க. அனைவருக்கும் கண்டிப்பாக சத்கதி கிடைக்கின்றது. முழு உலகத்துக்குமே நல்ல கதி கிடைக்கிறது. முதலில் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்வீர்கள். முதல்ல நம்ம எல்லாருமே அமைதியான தாமத்திற்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். பாபா நமக்கு சத்கதி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பது முதலில் புத்தியில் இருக்க வேண்டும். முதல்ல எல்லாருக்கும் என்ன புத்தியில் இருக்கணும்? கடவுளே வந்துட்டாரு, நமக்கு நல்ல வழி காட்டிட்டாரு என்பது முதலில் புத்தியில் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சாந்தி தாமம் சுகதாமம் என்று எதை கூறுகின்றோம் என்பதையும் புரிய வைத்திருக்கின்றார். பாபா நமக்கு புரிய வச்சிட்டாரு. சாந்தி தாமம்னா என்ன? நம்ம வீடு, ஆத்மாக்கள் வசிக்கின்ற இடம். ஐந்து தத்துவங்கள் இங்க இருக்குது. அது 6வது தத்துவம் சாந்தி தாமம். அந்த 6வது தத்துவம் ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம். அங்க வெறும் புள்ளியா ஆத்மாக்கள், செந்நிறமான இடம், அது செந்நிறமான வீடு, அங்க வசிக்கிறாங்க. அங்கதான் பரந்தாமம், அதுதான் பரந்தாமன்னு சொல்றோம். அங்கதான் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா பரமாத்மா சிவன் இருக்கிறார். நம்மளுடைய அப்பா, உயர்ந்த ஆத்மா, அவர் இருக்கிறாரு. அதுதான் நம்ம வீடு, அவருடைய குழந்தைகள் நம்ம. சுகதாமம்ன்றது ஈஸ்வரனே உருவாக்கின அந்த
தாமம், ஆலயம் சொல்லலாம். ஈஸ்வரனுடைய ஆலயம். எப்படி நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறோம், சிவன் கோயிலுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி சுகதாமம்ன்றது சொர்க்கம்ன்றது சிவாலயம். உண்மையாக கடவுளால் உருவாக்கப்பட்ட சிவாலயம். இதே பூமியில தான் அந்த சுகதாமம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. இது பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. சாந்தி தாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றன. சாந்தி தாமத்தில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அது இனிமையான அமைதியான வீடாகும். அங்கே சைலன்ஸ் தான். அங்கே ஆத்மா உடம்பு இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் சைலண்ட்டாக இருக்கும். அமைதியான வீடுன்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே நமக்கு வாய் கிடையாது பேசுறதுக்கு, அதனால அந்த வீடு அமைதியாக இருக்கும். அமைதியின் ஸ்தம்பமாகும். அது பாருங்க, அது டவர் ஆஃப் பீஸ். அது பரந்தாமம் தான் டவர் ஆஃப் பீஸ். அதனை இந்த கண்களினால் யாருமே பார்க்க முடியாது. ஆனால் இந்த ஸ்தூல கண்கள்னால நம்ம இங்கே உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம், வானத்தை கூட பார்க்குறோம். ஆனால் அந்த சாந்தி தாமத்தை நம்மளால் பார்க்க முடியாது சொல்லி சொல்கிறாரு. ஆனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நம்மளால் கண்ணை மூடி நான் ஆத்மான்னு உணர்ந்து பரந்தாமத்தை நீங்கள் மனசுனால பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. ஆத்மாவையே பார்க்க முடியாது எனில் பிறகு தந்தையை எப்படி பார்க்க முடியும்? இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. எதெல்லாம் இந்த கண்ணால் பார்க்கணுமோ அதெல்லாம் அழிஞ்சிடும். அதனால இந்த கண்ணால நம்மளால அழிவற்ற பொருளை பார்க்க முடியாது. அழிவற்ற பொருள் வந்து ஆத்மா மற்றும் பரமாத்மா. ஆத்மாவே அவங்களால பார்க்க முடியல. ஒருத்தவங்க சரீரம் விட்டாங்க, அந்த சரீரத்துல இருந்து ஆத்மா போயிடுச்சுன்றாங்க. அந்த ஆத்மா எப்படி போச்சு, அதை கண்ணால பார்க்க முடியும்னா பார்க்கவே முடியல இல்லையா? ஆத்மாவே பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி தந்தையை பார்க்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களையே நீங்க பார்க்க முடியாது. நீங்களே இந்த நெற்றி புருவத்துல இருக்கிறீங்க, புள்ளியா தான். உங்களையே உங்களால பார்க்க முடியாது. அப்புறம் உங்க அப்பாவை நீங்க எப்படி பார்க்க முடியும்? கடவுளை எப்படி பார்க்க முடியும்? இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த கண்களினால் பார்க்க முடியாது. இந்த கண்கள்னால உங்களால பார்க்க முடியாது. பகவானினுடைய மகா வாக்கியம், என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்து போகும். பாருங்களேன், பார்க்க முடியாத நம்ம, அழிவற்ற ஆத்மா நம்ம, பார்க்க முடியாத கடவுளை மனதினால நினைவு செஞ்சோன்னா பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்வாறு கூறியது யார்? ஆனா இதே மாதிரி யார் சொன்னது? என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் சொல்லி யார் சொன்னது? முழுமையாக புரிந்து கொள்ளவில்லைனில் கிருஷ்ணர் என்று கூறிவிடுகின்றனர். பாருங்க, கீதையில எழுதியிருக்குது, என்னை நினைவு செஞ்சீங்கன்னா பாவங்கள் அழிஞ்சிடும்ட்டு கீதையில எழுதியிருக்கு. ஆனா அவங்க கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ட்டு பரமாத்மா முன்னாடி அந்த வார்த்தை கிருஷ்ணர் போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதை கிருஷ்ணர் தான் சொன்னார், அப்போ கிருஷ்ணரை நினச்சா பாவம் போயிடும்னு நினச்சிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. கிருஷ்ணரை அதிகமாக நினைவு செய்கின்றனர். நாளுக்கு நாள் கலப்படமாகி கொண்டே செல்கின்றது. பாருங்க, அவங்கெல்லாம் கிருஷ்ணரை நினச்சா பாவம் போயிடுன்னு கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் கலப்படம் ஆகிட்டே போகுது. அப்போ ராதே ராதேன்னு ராதையை நினைக்கிறாங்க. பக்தியிலும் முதலில் ஒரு சிவனை தான் பக்தி செஞ்சாங்க. அதுக்கு இது கலப்படம் இல்லாத பக்தி ஆகும். ஆனால் பிறகு லட்சுமி நாராயணன் பக்தி உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் தான் சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணு ஆவதற்கான ஆஸ்தியை கூட அவர் தான் கொடுக்கின்றார். சிவன் தான் வந்து விஷ்ணு ஆவதற்கான ஆஸ்தியை கொடுக்கிறாரு. நீங்கள் சிவ வம்சத்தினர்களாக ஆகி பிறகு விஷ்ணுபுரிக்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்ப பாபா குழந்தை ஆயிட்டோம், சிவ வம்சத்தினரா ஆயிட்டு பிறகு விஷ்ணுபுரிக்கே எஜமானரா ஆகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முதல் பாடத்தை நன்றாக படிக்கின்ற போதுதான் மாலை உருவாகின்றது. யார் இந்த ஆத்மா என்ற பாடத்தை நல்லா படிக்கிறாங்களோ அப்பதான் மாலையே உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இந்த ஆத்ம உணர்வு வர்றது, ஆத்ம அபிமானி நிலை வந்தாதான் மாலையே உருவாகும். 108 மணி மாலையே உருவாகும்னு சொல்லி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்வது என்பது சித்தி வீட்டிற்கு போவது போன்று கிடையாது. பாருங்க, பாபா சொல்லிடுறாரு ஆத்மாவென்று உணர்ந்து என்ன நினைங்கன்ட்டு. ஆனா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அது மாதிரி நம்ம மனசு புத்தி ஒருங்கிணைஞ்சு பாபாவை எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவை பரந்தாமத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். அது சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. மனம் புத்தியை நாலாபுறங்கள்ல இருந்தும் நீக்கி ஒரே இடத்துல செலுத்த வேண்டும். இப்போ அது எவ்வளோ கஷ்டம். மனசு புத்தி ஒரு நிலையாவே இருக்காது. நம்ம என்னதான் பரந்தாமத்துக்கு போனாலும் திரும்ப கீழே கொண்டாந்து விட்டுரும், அந்த வேலை இந்த வேலைன்ட்டு. நமக்கு புத்தி எங்கெங்கேயோ அலைப்பாயும் இல்லையா? புத்தியை வந்து ஒருங்கிணைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இது ரொம்ப சித்தி வீட்டுக்கு போற மாதிரி கிடையாது சொல்லி சொல்றாரு. இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவைகளிலிருந்து புத்தியை நீக்கி விடுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் அழிய போகுது. நம்மளே ஒரு 100 வருஷம் முன்னாடி என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் இப்ப இல்லை இல்லையா? மாறிக்கிட்டே வருது உலகம். அது மாதிரிதான் மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்னும் நீங்க என்னென்னலாம் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களோ எதுவுமே இருக்காது, எல்லாமே நீக்கிடுங்க புத்தியிலிருந்துன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். ஏன்னா அவர்தான் உண்மை சத்தியமா இருக்கிறாரு. அவரை விட்டா வேற கதியே கிடையாது. கடைசியா அவர் தான் கூட்டு போவார். நற்துணையாவது நமச்சிவாயவேன்னு கூட பாடப்பட்டிருக்குது. அதனால அவரை மட்டுமே நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதில் குழப்பம் அடையவே கூடாது.
அதில் குழப்பம் அடையக்கூடாது. இவர் தான் கடவுளா, இவர் உடம்புல வந்துக்கிறாரு, இவர் தானா, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு குழப்பம் அடையாதீங்க. பாபா இந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். இந்த பிரம்மா பாபாவோட ரதம், இவர் தான் நந்தி. இவர் நந்தி வாகனமாக சிவனுக்கு காமிச்சிருக்கிறாங்க. இவர் உடல்ல தான் அவர் வர. நேற்று கூட சொன்னார்லாம், விலங்குலாம் நான் வர்றது கிடையாது, அதனால இந்த நந்தி இந்த காளை மாடெல்லாம் காமிச்சிருக்கிறாங்கல்ல, அதுலலாம் நான் எப்படி வருவேன், நான் மனுஷனுடைய உடல்ல தான் நான் வருவேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் நிராகாரமானவர் என்று அவரது மகிமை செய்கின்றோம். உலகமே அவரை தான் வந்து வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, வேற வேற ரூபத்துல வழிபடுறாங்க. அல்லாஹ், ஜெகோவா, காட் இஸ் லைட்னு கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க. நிராகாரமானவர்ன்ட்டு அவர் மகிமை செய்கின்றோம் சொல்லி சொல்றாரு. நீங்கள் மண்மனாபாவா ஆக இருங்கள் என்று இவர் மூலமாக அடிக்கடி நினைவுபடுத்துகின்றார். இப்போ கடவுள் வந்து பிரம்மா மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்க எப்பயுமே மண்மனாபாவா ஆக இருங்கள். அதாவது மனதினால் தந்தையை நினைவு செய்யுங்க, ஆத்மான்னு உணர்ந்து மனதினால அப்பாவை நினைங்க. அதாவது நீங்கள் அனைவருக்கும் எச்சரிக்கின்றீர்கள், அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. உணவு சமைக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் கூறுகின்றீர்கள், சிவபாபாவை நினைவு செய்து உணவு சமைத்தால் சாப்பிடுபவர் களின் புத்தி தூய்மையாகிவிடும் சொல்லி நம்ம சொல்கிறோம். உணவு சமைக்கிறவங்கள்ட்ட கூட போய் சொல்கிறோம், பாபா நினைவில் சமைச்சா சாப்பிடுவர்களுடைய புத்தி கூட தூய்மையாகிடும்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு சொல்கிறாரு. ஒருவருக்கொருவர் நினைவு ஏற்படுத்த வேண்டும். அப்போ நீங்கள் இப்போ வந்து கடைசி ரொம்ப நம்ம நேரம் நெருங்கிடுச்சு, அதனால் எல்லாருக்கும் ஒருவருக்கொருவர் பாபா நினைவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு நேரத்தில் நினைவு செய்கின்றனர். எல்லாருமே பிகேஸ் கடவுளை நினைவு செய்கிறாங்க, ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் நினைவு செய்கிறாங்க. பாபா நினைக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்குறாரு. அமிர்த வேலை, அதுக்கப்புறம் அமிர்த வேலையெல்லாம் 2 மணிலேருந்தே ஆரம்பிக்குது. நம்ம மூன்றரை 4:30 5 வரைக்குமே நமக்கு வந்து 4:45 வரைக்கும் அமிர்த வேலை. இதில் எப்போ வேணாலும் எழுந்துச்சி நம்ம பாபா நினைவு செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம நாள் முழுவதும் டிராஃபிக் கண்ட்ரோல் டைம் பாபா கொடுத்துருக்குறாரு. 7 மணி, 5:45, 5:45, அப்புறம் 7 மணி, அதுக்கப்புறம் 9 மணி, அப்புறம் 10:30, அப்புறம் 12, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 5:30 மணிக்கு, 5:30 மணிக்கு, அப்புறம் வந்து 7:30 மணி, அப்புறம் நைட்டு 9:30 மணி. இந்த மாதிரி டிராஃபிக் கண்ட்ரோலு நிறைய பாபா டைம் கொடுத்துருக்காரு. அப்போ 3 நிமிஷம் 4 நிமிஷம் நினைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஈவினிங்கில் 6:30 to 7:30, அதுவும் வந்து அமிர்த வேலை நேரம்ட்டு சொல்லியிருக்காரு பாபா. 6 to 7:30 அந்த டைம்லேயும் நம்ம நினைக்கலாம். அது பாபா வந்து சொல்கிறாரு, எல்லாருமே ஏதாவது ஒரு நேரத்தில் நினைவு செய்கிறாங்க. சிலர் அரை மணி நேரம் அமர்கின்றனர், சிலர் அரை மணி நேரம் உட்காந்து பாபா நினைக்கிறாங்க, ஆனால் சிலர் 10 நிமிடம் நினைக்கிறாங்க. நல்லது, 5 நிமிடமாவது அன்பாக தந்தையை நினைவு செய்தாலும் ராஜ்யத்திற்கு வந்து விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறார். பாருங்க, நல்லது 5 நிமிஷம் என்ன நினச்சா கூட பாருங்க, நீங்கள் வந்து சொர்க்கத்துக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ராஜா ராணி அனைவருக்கும் அன்பு செலுத்துவர் சொல்லி பாபா சொல்கிறாரு. ராஜா ராணி யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்கும் அன்பு செலுத்துவாங்க. நீங்களும் அன்பு கடலாக ஆகின்றீர்கள். இப்போ பாபா நினச்சி நம்மளும் அன்பு கடலாக ஆகிறோம் அவர் மாதிரியே. அதனால்தான் அனைவரின் மீதும் அன்பு இருக்கின்றது. அதனால்தான் நமக்கு எல்லார் மேலும் அன்பு இருக்குது சொல்லி சொல்றாரு. அன்பு மயமாக இருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. தந்தை அன்பு கடலாக இருக்கின்றார் எனில் குழந்தைகளும் அவ்வாறே அன்பு நிறைந்தவர்களாக இருப்பார் சொல்லி பாபா சொல்றாரு. அப்போதுதான் அங்கும் இவ்வாறு அன்புடன் இருக்க முடியும். இங்கே நம்ம அன்பா இருந்தாதான், எல்லாருக்கூடயும் அன்பா சகஜமா பழகினாதான் அங்கேயும் சொர்க்கத்துலேயும் போய் நம்மளால அன்பா இருக்க முடியும். அன்பு கடலுடைய குழந்தைகள் நம்மளும் அன்பாவே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ராஜா ராணியின் மீதும் மிகுந்த அன்பு இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க நம்ம அன்பா இருந்தோம்னா அங்கேயும் போய் நம்ம ராஜா ராணி லட்சுமி நாராயணன் மீது அன்பு இருக்கும்னு சொல்றாரு. குழந்தைகளின் மீதும் அதிக அன்பு இருக்கும் சொல்லி சொல்றாரு. அன்பும் எல்லையற்றதாக இருக்கும். இங்கு அன்பின் பெயரே கிடையாது, சண்டை தான் இருக்கின்றது. இந்த கலியுகத்துல அன்புனா என்னன்ட்டு எவ்வளோ கிலோன்னு கேட்பாங்க எல்லாரும். சண்டை சச்சரவு தானே அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அங்கு இந்த காம விகாரத்திற்கான இம்சையுமே இருக்காது. சத்தியுகத்துல காமன்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதனால்தான் பாரதத்தின் மகிமை அளவற்றதாக பாடப்பட்டிருக்கின்றது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, சத்தியுகத்துல அந்த காம விகாரமே கிடையாது. அங்க தேவதைகள் தூய்மையா வாழ்ந்தாங்க. அதனாலதான் பாரதத்தின் மகிமையே பாடப்பட்டிருக்குது. பாரதத்தை போன்ற பவித்திரமான தேசம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அங்கதான் பகவானே அவதரிக்கிறாரு, எல்லாரையும் தேவதையா மாத்துறாரு. அப்ப பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே கிடையாது சொல்லி சொல்றாரு. இது அனைத்தையும் விட மிகப்பெரிய தீர்த்த ஸ்தானமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எங்க இருக்கிற வெளிநாட்டுன்னு பாருங்களேன், சன்னியாசிகள்லாம் இங்க வந்து சன்னியாசி ஆயிடுவாங்க. இங்க வந்து கங்கை இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டினர்கள்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு போவாங்க. இதுதான் தீர்த்த ஸ்தானம் சொல்லிட்டு வருவாங்க.
இது எல்லாத்த விட மிகப்பெரிய தீர்த்தஸ்தானம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா இங்கு பாரதத்திற்கு வந்து அனைவருக்கும் சேவை செய்கின்றார். இப்ப கடவுளை வந்து எல்லாருக்குமே சேவை செய்கிறார், அனைவருக்கும் கற்பிக்கின்றார், ஆசிரியராகி கற்பிக்கின்றார். படிப்பு தான் முக்கியமானதாகும். பாரதத்திற்கு நீங்கள் என்ன சேவை செய்கின்றீர்கள் என்று சிலர் உங்களிடம் கேட்கின்றனர். நம்மள கேட்குறாங்க, நீங்க என்னதான் செய்றீங்க, சேவை சேவைன்னு எல்லாரும் ஏதோ செய்றாங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்லுங்க, பாரதம் பாவனமாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இப்போது பதித்தமாக இருக்கின்றது அல்லவா, ஆக நாம் ஸ்ரீமத் மூலமாக பாரதத்தை பாவனமாக ஆக்குகின்றோம் என்று கூறுங்கள். அப்ப கேட்குறவங்கள்ட்ட சொல்லுங்க, பாரதம் இப்போ தூய்மையற்றதா இருக்குல்ல, அதை தூய்மையாக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்கல்ல, அதனால தான் நாங்கள் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்தை தூய்மையாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு. தந்தையை நினைவு செய்தால் பதித்ததிலிருந்து பாவனமாக ஆகிவிடுவீர்கள் என்று அனைவருக்கும் கூறுகின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஆன்மீக சேவையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கிரீடதாரியாகவும் அமைதி சுகம் நிறைந்த பாரதமாக இருந்தது. அதனை மீண்டும் ஸ்ரீமத் மூலமாக முன்றைய கல்பத்தை போன்று நாடகப்படி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் சொல்லி சொல்லுங்க அவங்கள்ட்ட. ஒரு காலத்துல தங்க குருவியா இருந்தது இதே பாரதம் தான், கிரீடதாரியா இருந்தது, அமைதி சுகம் நிறைஞ்சு இருந்தது. அதை மாதிரி இப்ப மீண்டும் சேவை பண்ணிட்டு நாங்க ஸ்ரீமத் படி நடந்து மாத்திட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. அதுவும் நாடகப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் சொல்லி சொல்லுங்க. இந்த வார்த்தையை முழுமையாக நினைவு செய்யுங்கள். உலகில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகின்றனர் சொல்லி சொல்றாரு. இந்த வார்த்தையை முழுமையாக நினைவு செஞ்சுக்கோங்க. யாராவது கேட்டால் சொல்லுங்கன்றாரு. உலகில் அமைதி ஏற்படணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க, அதனை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, உலகத்தில் அமைதி வந்துடணும், எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, ஒரே போர் சண்டை மூழுது இல்லையா. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஒரே ராஜ்யமா உலகத்துல அமைதியா ராஜ்யம் ஆளணும், யாராவது ஒருத்தவங்க அடியில இந்த உலகம் வந்துடணும், அவங்க வந்து அமைதியா ராஜ்யம் பண்ணணும்ட்டு நினைக்கிறாங்க, மனிதர்கள் விரும்புறாங்க. ஆனா அதை வந்து நாம் இப்போது செய்து கொண்டிருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. பகவானின் மகா வாக்கியமே தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளாகிய நமக்கு பாபா புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் பாபாவை அந்த அளவிற்கு நினைவு செய்வதில்லை என்பதையும் தந்தை அறிந்திருக்கின்றார். பாருங்க, கடவுளை நினைக்கிறோம், உருக்கி நினைக்கிறோம், ஆனால் அந்த அளவுக்கு நினைக்கிறதே இல்லைன்னு சொல்லி பாபா புரிஞ்சிருக்கிறாராம். இதில் தான் முயற்சி இருக்கின்றது. ஆனால் கடவுளை நினைக்கிறதுல தான் முயற்சியே இருக்குது. நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு கர்மாதீத நிலை ஏற்படும் சொல்லி பாபா சொல்றார். எந்த அளவுக்கு பாபா நினைச்சிட்டே இருக்கிறீங்களோ அப்ப கர்மங்களை வென்ற நிலை வந்துடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சுயதர்ஷன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும். நீங்க தான் சுயதர்ஷன சக்கரதாரிகளா போன கல்பத்துல இருந்தீங்க, திரும்ப இந்த கல்பத்திலே சுயதர்ஷன சக்கரதாரிகளா நீங்க தான் ஆகணும். இதன் பொருள் யாருடைய புத்தியிலுமே கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்களும் அதிக விஷயங்களை எழுதி வைத்து விட்டனர். இப்போது தந்தை கூறுகின்றார், எதையெல்லாம் நீங்க சாஸ்திரங்களை படித்தீங்களோ அவைகளை மறந்து விடுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள், அது மட்டுமே கூடவே செல்லும், வேறு எதுவும் கூட செல்லாது சொல்லி பாபா சொல்றாரு. சாஸ்திரங்கள்ல நிறைய விஷயங்களை எழுதிட்டாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க எதெல்லாம் படிச்சீங்களோ அதெல்லாம் மறந்துருங்க. இப்போதைக்கு தன்னை ஆத்மான்னு உணருங்க, அது மட்டுமே உங்க கூட வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வேற எதுவுமே உங்க கூட வராது, இது பாபாவின் படிப்பாகும், இதுவும் கூடவே வரும். இப்ப நீங்க கேட்குற ஞானம் இருக்கு இல்லையா, நம்ம ஞானம் எந்த அளவுக்கு புத்தியில ஸ்டோர் பண்ணுமோ அதுவும் நம்ம போகும்போது அதை தான் எடுத்துட்டு போவோம். வேற என்ன எடுத்துட்டு போக போறோம் உலகத்துல, வெறும் கையோட தான் எல்லாம் போக போறாங்க. ஆனா நம்ம வெறும் புத்தியோட போகும்போதுல புத்தி ஃபுல்லா ஞானம் ஸ்டோர் பண்ணிட்டு தான் நம்ம போக போறோம். நமக்கு ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சு புத்தி ஃபுல்லா ஞானம் ஸ்டோர் ஆயிருக்கு, அந்த ஞானத்தோட நம்ம போக போறோம். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. சிறு சிறு குழந்தைகளையும் குறைவாக நினைத்து விடாதீர்கள். இங்க பாருங்க, பிகே சென்டர்ல குட்டி குட்டி குழந்தைகள்லாம் வராங்களா, அவங்கள கூட சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எந்த அளவுக்கு சிறியவர்களாக உள்ளனரோ அந்த அளவுக்கு பேரை அதிகமாக வெளிப்படுத்த முடியும் சொல்லி சொல்றாரு. சின்ன சின்ன குழந்தைகள் தான் சதோ பிரதானமா இருப்பாங்க இல்லையா. நேற்று கூட பாபா சொன்னார்ல, கிருஷ்ணர் தான் சதோ பிரதானமா இருக்கிறாரு, நாராயணன் கூட அந்த அளவுக்கு கிடையாது, அவர் கொஞ்சம் பெருசாயிடுறாரு இல்லையா. குழந்தைகள்கிட்ட அதிக ஈர்ப்பு இருக்கும்னா அவங்க சதோ பிரதானமா இருக்கிறாங்க, தூய்மையா இருக்கிறாங்க. அப்ப சிறியவர்களா இருக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு பாபா பேரை அதிகமா வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிறு சிறு குழந்தைகள் அமர்ந்து பெரிய பெரிய வயதானவர்களுக்கு கூட புரிய வைக்கின்ற போது அதிசயமே செய்து காண்பிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, சின்ன குழந்தைங்களை உட்கார வச்சு பெரிய வயசானவங்களுக்கு புரிய வைக்கும் போது அதிசயம் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களையும் தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். அப்ப நீங்க குழந்தைகள்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, மெடிடேஷன்லாம் நல்லா கத்து கொடுங்க, அவங்க வர்றவங்களுக்கு அவங்கள கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, நீங்க உட்காந்து கேளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாராவது கேள்வி கேட்டால் பதில் கூறும் அளவிற்கு தயார்படுத்த வேண்டும். எல்லா ஞானத்தையும் அத்துப்படியாக்கி அவங்களுக்கு புரிய வச்சிடணும் குழந்தைகளுக்கு. யாராவது கேள்வி கேட்டா குழந்தைகள் பதில் சொல்ற அளவுக்கு தயார்படுத்துங்கன்னு சொல்றாரு. பிறகு எங்கெல்லாம் சென்டர் அல்லது மியூசியம் இருக்கிறதோ அங்க அனுப்பி விடுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த குழந்தைங்களை சென்டர் மியூசியம் இருக்கிற இடத்துக்குலாம் அனுப்பி விடுங்க. இப்படிப்பட்ட குரூப் தயார் செய்யுங்கள்.
நிறைய அந்த மாதிரி இப்போ பிகே குழந்தை சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்பே தயார் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் நேரம், இப்போ தான் டைமு, சேவைக்கான டைமே இப்போ தான். இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறீங்க? விநாசம் வந்துட்ட பிறகு செய்வீங்களா? இப்போ தான் சேவைக்கான டைம், இப்போ தான் செய்யணுன்றாரு. இப்படிப்பட்ட சேவையை செய்யுங்கள்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. பெரிய வயதானவர்களுக்கு சிறிய குமாரிகள் அமர்ந்து புரிய வைப்பது அதிசயமாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. பெரிய பெரிய வயசானவங்களுக்கு போயிட்டு இந்த சின்ன சின்ன குமாரிகள், குட்டி குட்டி குழந்தைகள் வந்து புரிய வச்சா அதிசயம்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் யாருடைய குழந்தைகள் என்று யாராவது கேட்டால் நாங்கள் சிவபாபாவின் குழந்தைகள் என்று கூறுங்கள் சொல்லி சொல்கிறாரு பாபா. அந்த குழந்தைகள்கிட்ட யாராவது கேட்டாங்க நீங்கள் யாருடைய குழந்தைகள்னு கேட்டால் அம்மா அப்பா பேர் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும் அந்த பசங்க, நாங்கள் சிவபாபாவுடைய குழந்தைகள்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் நிராகாரமாக இருக்கின்றார், பிரம்மாவின் உடலில் வந்து எங்களுக்கு கற்பிக்கின்றார்ன்ட்டு சொல்லி அந்த குழந்தைகள் சொல்லணும். எங்கள் அப்பா வந்து சிவபாபா, அவர் பிரம்மா உடலில் வந்து நிராகாராக இருக்கிறாரு, அதனால் அவருக்கு உடல் இல்லாதனால பிரம்மா உடலை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த படிப்பின் மூலமாக தான் நாங்கள் இந்த லட்சுமி நாராயணராக ஆக வேண்டும். சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது. இவர்களை இவ்வாறு ஆக்கியது யார்? கண்டிப்பாக அப்படிப்பட்ட நற்காரியங்கள் செய்திருப்பார்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி படிப்பின் மூலமாக லட்சுமி நாராயணாக ஆகணும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. சத்தியுக ஆரம்பத்தில் லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது. ஆனால் அவங்கள அந்த மாதிரி யார் ஆக்குனது? கண்டிப்பாக அப்படிப்பட்ட நற்காரியம் ஏதாவது செஞ்சுருப்பாங்க இல்லையா? பாபா தான் வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் ரகசியங்களை கூறுகின்றார். சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் சொல்லி சொல்லுங்கன்றாரு. சிவபாபா தான் நமக்கு இப்போ கர்மன்னா என்ன, அகர்மனா என்ன, விகர்மனா என்னன்ற ரகசியத்தெல்லாம் புரிய வச்சிருக்கிறாரு. அவரே தந்தையா இருக்கிறாரு, ஆசிரியரா குருவாகவும் இருக்கின்றார் சொல்லி பாபா சொல்றார். ஆக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நிறுத்தி புரிய வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஆனா முக்கியமான விஷயமே அல்லாஹ் யாரு, கடவுள் யாருன்றதை நிறுத்தி புரிய வைங்க. முதலில் அல்லாவை புரிந்து கொண்டால் பிறகு இவ்வளவு கேள்விகளை யாருமே கேட்க மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பாபாவுடைய அறிமுகம் கொடுத்து அவரு தான் இதெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் வாயை முடிக்குவாங்க, எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அல்லாவே புரிய வைக்காமல் மற்ற சித்திரங்களை புரிய வைத்தால் புத்தியை கெடுத்து விடுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அல்லாவை விட்டுட்டு சிவபாபாவை பத்தி சொல்லாம, அவரை பத்தி புரிய வைக்காம, மற்ற சிருஷ்டி சக்கரம், லட்சுமி நாராயணன், ஏணிப்படி, இந்த சித்திரம்லாம் புரிய வச்சிங்கன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளே திசை திருப்பி புத்தியை கெடுத்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அப்போ ஆக ஃபஸ்ட்டு கடவுளை பற்றி புரிய வைங்க. அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னார், அவர் தான் இங்கே பாடம் எடுக்கிறாரு, எங்களுக்கு கற்பிச்சதே அவர் தான் சொல்லி புரிய வச்சிங்கன்னா யாரும் வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். முதல் விஷயமே அல்லாஹ், நாம் ஸ்ரீமத் படி நடக்கின்றோம், அல்லாவே புரிந்து கொண்டோம், பிறகு மற்ற சித்திரங்களை ஏன் பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வெளிப்படுவார்கள். சிலர் வருவாங்க, அவங்க வந்து முதல் விஷயமே அல்லாஹ் தான், நாங்கள் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அல்லாவை புரிஞ்சுக்கிட்டோம், பிறகு மற்ற சித்திரங்களை நாங்கள் ஏன் பார்க்கணும்னு சொல்லி அந்த மாதிரி நிச்சய புத்தியோட நடக்கக்கூடியவங்களும் வருவாங்கன்றாரு. நாம் அல்லாவை புரிந்து கொண்டதன் மூலம் அனைத்தையும் புரிந்து கொண்டோம்ட்டு சொல்லுவாங்க. தானம், பிச்சை கிடைத்தது, சென்று விட்டனர். அவங்களுக்கு உண்மையான தானம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. நம்ம கேட்குறாங்களா என்ன சேவை பண்ணுறீங்கன்ட்டு உலகமே கேட்குறாங்க. இந்த பிரம்மாகுமாரிகள் என்ன சேவை செய்கிறாங்க? இந்த தானம் கொடுக்குறோம், அதாவது உயிர் பிச்சை கொடுக்குறோம், நம்ம யாருன்னு புரிய வச்சு, ஆத்மான்னு புரிய வச்சு, பரம்பிதா பரமாத்மாவுடைய அறிமுகம் கொடுக்குறோம். இதுதான் தானம். இந்த தானம் கிடைச்சது, சென்று விட்டனர் சொல்லி பாபா சொல்கிறார். நீங்கள் முதல் தரமான தானம் செய்கின்றீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாங்க. உயிர் தானம் கொடுக்கறது தான் இருக்கிறதுலே முதல் தரமான தானம் சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவின் அறிமுகம் கொடுப்பதன் மூலம் தந்தையை எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பாருங்க, நீங்க எல்லாருக்கும் பாபாவோட அறிமுகம் கொடுத்து கொடுத்து எத்தனை பேர் பாபாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வரும். நீங்க பாபாவை நினைச்சுக்கிட்டே பாபாவோட அறிமுகம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அவ்வளோ சக்தி நிரம்பும் ஆத்மால. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தமோ பிரதான நிலையில இருந்து சதோ பிரதானமா மாறிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதீந்திரிய சுகம் அனுபவம் செய்வதற்காக உள்ளுக்குள் பாபா பாபா என்று பொங்கி வர வேண்டும். ஹடமாக வருத்தி கொள்ளுதல் கிடையாது. ருசியுடன் நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ரொம்ப உட்காந்துக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் உட்காந்துலாம் பாபா நினைக்க தேவையில்ல. ரொம்ப அப்படியே மகிழ்ச்சியா சந்தோஷமா ருசியா பாபாவை நினைங்க. நடந்தாலும் சுற்றினாலும் பாபா அப்பாவை அன்பா நினைவு செய்யுங்க. புத்தியை நாலாபுறங்களிலிருந்தும் நீக்கி ஒருவரிடத்தில் செலுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு.
புத்தியை வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் நீக்கிருங்க. எல்லா விஷயத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன விஷயம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குது அந்த விஷயத்த பாபாட்ட சொல்லிடுங்க. பாபா, எனக்கு இந்த விஷயம் ஒரே பிரச்சனையாகுது. அதை அப்படியே பாபாட்ட எழுதி வச்சுட்டு புத்தி ஃப்ரீ ஆக்கிட்டு நீக்கி ஒரு இடத்துல செலுத்துங்க. ஒரு பாபா, எனக்கு ஒரு பாபா தான் பரந்தாமத்துல இருக்காரு, அவர் தான் எங்க அப்பா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா பாபா நினைச்சிட்டே இருங்க. சகஜமா நினைங்க, வருத்திக்காம நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், பாபா அன்பு கடலாக இருப்பது போன்று பாப் சமான் அன்பு கடலாக ஆகணும். அவர் எப்படி அன்பு கடலா இருக்கிறாரோ நம்மளும் மாஸ்டர் அன்பு கடலா அவரை மாதிரியே மாறணும். அனைவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை ஏற்படுத்த வேண்டும் சொல்லி சொல்றாரு. நம்மளும் பாபாவை நினைச்சு மற்றவங்க நம்மளை பார்த்தா பாபா நினைவு அவங்களுக்கு வரணும், அந்த மாதிரி பாபா நினைவுலயே அப்படியே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வரதானம், அமைதி சக்தியின் சாதனங்களால் உலகத்தை அமைதியாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதங்கள் உடையவர் ஆகுங்கள் வரதானம் கொடுக்குறாரு. அவங்க வந்து சயின்ஸ் சக்தி இருக்கு, விஞ்ஞான சக்தி, அதன் மூலமா நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது அமைதி சக்தி, சைலன்ஸ் சக்தி. இந்த அமைதி சக்தி மூலமா அதோடைய சாதனங்களால உலகத்தையே அமைதியாக ஆக்கக்கூடிய ஆன்மீக ஆயுதங்கள் உடையவராக ஆகுங்கள் சொல்லி சொல்றாரு. நம்ம கையில என்ன ஆயுதம் இருக்குது, நம்ம கையில என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, அமைதி சக்திக்கான ஆயுதங்கள் என்னென்ன இருக்குன்னா சுப சங்கல்பம், சுப பாவனை மற்றும் கண்களின் பாஷையாகும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற அமைதி சக்திக்கான ஆயுதங்கள். அதாவது நல்ல எண்ணங்கள், சுபமான எண்ணங்கள், எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும், உலகமே நன்மை நடக்கட்டும், எல்லாருக்குமே பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், இதான் சுப சங்கல்பம், சுப பாவனை. இவங்களும் நல்லா இருக்கட்டும், இவங்களுக்கும் பாபா அறிமுகம் கிடைக்கட்டும், இவங்களும் நல்லவங்களா மாறட்டும், அந்த மாதிரி சுப பாவனை வைங்க. கண்களினுடைய பாஷை, இதுதான் நம்மளுடைய ஆயுதம். எவ்வாறு முகத்தின் பாஷையால் பாபா மற்றும் படைப்பின் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்களோ அதே போன்று அமைதி சக்தியின் ஆதாரத்தில் கண்களின் பாஷை மூலமாக தந்தையின் அனுபவத்தை சேவிக்க முடியும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், எப்படி வார்த்தை மூலமா பாபா பத்தி சொல்றோம், அறிமுகம்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அமைதி சக்தி மூலமா நம்ம கண்கள் மூலமாகவே தந்தையினுடைய அனுபவத்தை சேவிக்க முடியும். நம்ம கண்ணுல பாபா தெரிவார், அந்த பாபா நினைவிலே நம்ம இருந்தோம்னா நம்ம கண்கள் மூலமா பாபா வெளிப்படுவார் சொல்லி சொல்றாங்க. ஸ்தூல சேவைக்கான சாதனங்களை விட அமைதி சக்தி மிகவும் உயர்வானதாகும் சொல்லி சொல்றாரு. நம்ம சாதாரணமா ஸ்தூலமா சேவை செய்யறோம்ல, வார்த்தைகள் மூலமா செய்யறோம், பெருக்கிறோம், கூட்டுறோம், அந்த சேவையை விட அமைதியா இருந்து அமைதி சக்தி மூலமா நம்ம சேவை செய்யறது மிகவும் உயர்வானது சொல்லி சொல்றாரு. சைலன்ஸ் சக்தி அவ்வளோ சக்தி மிக்கதுன்றாரு. இதுவே ஆன்மீக சேனையின் விசேஷமான ஆயுதமாகும். கடைசியா நம்ம இந்த ஆயுதத்தை தான் கையில் எடுக்கணும். ஆன்மீக சேனையுடைய விசேஷமான ஆயுதமே அமைதி சக்தி தான். சுப பாவனை, சுப சங்கல்பம் மற்றும் கண்கள் மூலமா பாபாவை வெளிப்படுத்தணும். இதுதான் வந்து ஆன்மீக சேனையினுடைய விசேஷ ஆயுதம் சொல்லி சொல்றாரு. இந்த ஆயுதத்தின் மூலமாக அசாந்தியான உலகத்தை சாந்தியாக ஆக்க முடியும் சொல்லி சொல்றாரு. இந்த ஆயுதத்தை நீங்க பயன்படுத்துறது மூலமா இப்ப துக்க அசாந்தியில இருக்கிற இந்த உலகத்தை மீண்டும் அமைதியா ஆக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உலகத்தினரே என்ன பண்ணலாம், இந்த மாநாடெல்லாம் கூட்டி எப்படி அமைதியா ஆக்குறது உலகத்தன்ட்டு குழம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா நமக்கு 3 ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. குழந்தைகளே, இந்த ஆயுதம் மூலமாக நீங்க அமைதியை உலகத்துல ஸ்தாபனை செய்யுங்கன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆயுதம் என்னன்னா சுப சங்கல்பம், சுப பாவனை, கண்களின் பாஷை சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன், தடைகளற்று இருப்பது மற்றும் பிறரை தடைகளற்றவராக ஆக்குவது, இதுவே உண்மையான சேவையின் நிரூபணமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மளும் தடைகள் இல்லாம இருக்கிறது, மற்றவங்களையும் தடைகளற்றவராக ஆக்குறது, விக்ன விநாசக்கா இருக்கிறது. நான் விக்ன விநாசக் ஆத்மான்ற சுமானத்துல இருந்தாலும் நமக்கு வர தடைகளா, வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் தடை வருது இல்ல. சாதாரண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பிகே வாழ்க்கையிலையும் நான் பிகே வாழ்க்கையிலையும் சரி, பிகேவா இருக்கும் போதே நம்ம அமைதியை விளையஞ்சா ஒரு தடை, ஏந்திருக்க விடாம ஒரு தடை, அப்புறம் முரளி படிக்கிறதுக்கு தடை, எல்லாத்துக்கும் தடை இருக்கும். அந்த தடையெல்லாம் நம்ம விக்ன விநாசக் என்ற சுரூபத்தில் இருக்கும்போது அந்த தடைகள்லாம் போயிடும். அந்த மாதிரி நீங்களும் தடை இல்லாமல் இருக்கணும், மற்றும் பிறரையும் தடைகளற்றவரா ஆக்குறது, இதுதான் உண்மையான சேவையினுடைய நிரூபணமாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.